வணக்கம் டு காரிகை தொடர் and this is going to be my first vlog for this channel and இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சென்னை வந்தும் எக்ஸிபிஷன் போகிற ஒரு இடம். நான் 8 இயர்ஸாக கிட்டத்தட்ட சென்னையில் இருக்கேன். பட் இங்கெல்லாம் போனது கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போகலான்னு ஸ்டார்ட் பண்ணுறப்பவே பார்த்தா அங்கே 2 3 குட்டி பசங்க ட்ரெயினில் ஏறி இறங்கி காலை தேய்ச்சி தேய்ச்சி பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயினுக்கும் ஏறி இறங்கிட்டு இருந்தாங்க. அங்கே அவங்கள கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா ட்ரெயின் மூவிங்கில் இருந்துச்சு. மூவிங் ட்ரெயின்னா ரொம்ப கஷ்டம், யாரும் கேட்கவும் முடியாது. ப்ளஸ் ஒரு வேளை கால்லாம் மாட்டியிருந்ததுன்னா ட்ரெயினே டன் கணக்கில் வெயிட்டில் இருக்கும். அது மூவிங் ட்ரெயின் சொல்லவே வேணாம், காலியாக இருக்கும். அங்கே போலீஸ் இல்லை. லன்ச் டைம்ன்றதுனால என்னவோ தெரியல, அங்கே போலீஸ் இல்லை. ஸோ அவனுங்க ரொம்ப தைரியமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. காட் கிரேஸ் அவங்களுக்கு எதுவும் ஆகலை, மேலே ஏறிட்டாங்க. ஸோ நம்ம இப்போது விலாக் பண்ண தான் போயிட்டுருக்கோம். இப்போது இந்த ட்ரெயின் நேராக பார்க் ஸ்டேஷன் போகும். பார்க் ஸ்டேஷன்லேருந்து நம்ம மாறி எக்மோர் போயிட்டு எக்மோரில் இருக்கிற மியூசியமில் போய் நம்ம விலாக் பண்ணலாம். அண்டு இந்த விலாக் வந்து நான் சடனாக டிசைட் பண்ணி தான் கிளம்புனேன். இந்த எக்ஸிபிஷன் நேம் வந்து ஹஸ்தகலா. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். 20th 29th ஜூன் வரைக்கும் இருக்கும். ஒரு வேளை நீங்கள் இதை 29th ஜூனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ஒரு டைம் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. மோஸ்ட்லி இங்கே இருக்கிறது எல்லாமே ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸாக தான் இருந்துச்சு. பார்க்கவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கலர்ஃபுல்லாக இருந்தாலே ஆஃப்கோர்ஸ் பார்க்க நல்லாயிருக்கும்ல. போன உடனே ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணில் மாட்டின கடை இது தான். தொட்டு பார்த்தோன்னே அவங்க ப்ரைஸ் சொல்ல வந்துட்டாங்க. 2000 சொன்னாங்க. அண்ட் எல்லாமே ஜூட்டால் பண்ண மெட்டீரியல்ஸ், யூஸ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் நிறைய தாங்கும். அதில் இருக்கிற வுட் எல்லாமே நீமால் பண்ணது. நீங்கள் வாஷ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ்லாம் ஃபேட் ஆகாது. எல்லாமே ப்யூர் ஹேண்ட்மேட் அப்படின்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் ப்யூர் ஹேண்ட்மேட்னாலே ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். பட் அந்த ஸ்டூல் சைஸ்க்கு 2000 காஸ்ட்லி. அட் த சேம் டைம் ஹேண்ட்மேடுனுக்குள்ளே இட்ஸ் கரெக்டாக தான் அவங்க ப்ரைஸ் சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து நீம், நார்மலாக நீம் இருக்கும்ல, அந்த நீமால் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. வாஷ் பண்ணலாம், எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே, நமக்கு எப்படியோ தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அகெயின் இவர் தான் நம்மளோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர். இவர் தான் இந்த நோட் ப்ரைஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கக்குள்ள நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லி என்ன கேட்டார். நான் யூடியூப் வ்ளாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள, ஓகே உங்கள் சேனல் நேம்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அவர் சேனல் நேம் அவருக்கு ஆக்சுவலி நான் சொன்னது அவருக்கு புரியல. பிகாஸ் அவர் ஹிந்தி, அவர் என்கிட்ட கன்வே பண்ணது ஹிந்தியில் தான் பண்ணார். அதுக்கப்புறம் நானே சரி கொடுங்க பரவாயில்ல, நானே என் சேனல் நேம் போட்டு தரேன் அப்படி சொல்லிட்டு காரிகை தொடர்ந்து டைப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஹீ சப்ஸ்கிரைப்டு இமீடியட்லி. எனக்கு செம்ம ஹாப்பி, போனதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைச்சாங்க அப்படி சொல்லிட்டு. ஏன்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் யூடியூப் வ்ளாகில் எனக்கு எப்படி பேசணும், எப்படி வ்ளாக் பண்ணணும், ஆனால் ஒரு ஆசை, கண்டிப்பாக நம்ம வ்ளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. அதனால தான் போயிட்டு பண்ணினே தவிர பெரிய யூடியூபராக வருவேனா அப்படிலாம் எனக்கு நிஜமாவே தெரியல. சரி நம்ம ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். போனதுக்கப்புறம் தான் தெரியுது அது எவ்வளோ கஷ்டமான விஷயம். ஒருத்தவங்க முன்னாடி நின்று பேசுகிறதுக்கெலாம் எவ்வளோ சீரியஸ்லி செம்ம ஹெசிடேட்டிங்காக இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரை முடிச்சுட்டு திரும்ப உள்ளே போய் பார்த்தா நிறைய க்ளோத்ஸ், நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த கடையில் வந்து ஃபுல்லாகவே விமென்ஸுக்கு அண்ட் சின்ன குழந்தைங்களுக்கும் ப்ளஸ் பெரியவங்களுக்கும் இருந்தது. சின்ன குழந்தைங்களுக்குன்னா இந்த ட்ரெஸ் வந்து பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்தது. ஒரு 2 வயசு இல்லை 3 வயசு குட்டியாக இருக்கிற 3 வயசு குழந்தைன்னா தாராளமாக அந்த ட்ரெஸ்லாம் போடலாம். அப்புறம் எடுத்து பார்த்தோன்னே எல்லா வியருமே ஆனால் பார்க்கவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. எல்லாமே காட்டன் மெட்டீரியல் அண்ட் ஹேண்ட்மேடுன்னுக்குள்ளே பார்க்கவும் ரொம்பவும் அழகாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 550 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே வாங்க உங்களுக்கு இன்னும் நிறைய காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. இது எல்லாமுமே வந்து பார்த்தா ஒரு 650 ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆச்சு. இது 650 அண்ட் இதை விட போக போக சைஸ் பெருசாக அண்ட் லென்த் பெருசாகிறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் எல்லாமே நல்லா இருந்து நீங்கள் நைட் வேறு யூஸ் பண்ணிக்கலான்னு. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ளெல்லாம் நைட் வேர்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்க, அந்த ட்ரெஸ் ஒரு 3 4 வருஷத்தில் சின்னதாயிடும். அதை வந்து நீங்கள் திரும்ப நைட் வேராக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம பழைய ட்ரெஸ்ஸாக போட்டுட்ருப்போம். இப்போ தான் புதுசாக இந்த நைட் வேர் அப்படின்லாம் வந்திருக்கு. நானும் 4 இயர்ஸாக தான் இந்த நைட் வேர் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கேள்விப்படுறேன். நைட் சூட்ஸ், நைட் வேர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னெல்லாம் எனக்கு தெரியாது. அண்டு நானுமே இது வரைக்கும் நைட் வேர்லாம் தனியாக எடுத்ததே கிடையாது ஒரு செட்டாக. எப்போவாவது ஒரு ட்ராக், எப்போவாவது ஒரு டீஷர்ட், எப்போவாவது ஒரு ஷார்ட்ஸ் எடுப்பேன், அவ்வளோதானே தவிர புதுசாக நைட் வேர்லாம் எடுத்ததே இல்லை. அண்ட் இவங்க வந்து பப்பட்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், டொமேட்டோ, சன்னா, ஆனியன், கார்லிக் எல்லாமே வச்சுருந்தாங்க. இப்போ சாப்பிட்றது வந்து ஆனியன் கார்லிக் இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஹோல்சேலும் கூட.
தனியாலாம் எதுவுமே தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த கடையில பார்த்தா எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுள் கிளாத். எரியவே எரியாது. நம்மள இரிட்டேட் பண்ணவே பண்ணாது. நெறைய ட்ரெஸ்லாம் நம்மள போட்டாலே ஏன்டா இந்த ட்ரெஸ்ஸு போட்டோம் அப்படின்ற அளவுக்கு நம்ம பயங்கரமா இரிட்டேட் ஆவோம். ஆனா இது அப்படி கிடையாது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாமே செட்டா இருந்தது. 1800லேருந்து ஸ்டார்ட்டிங் ப்ரைஸ் சொன்னாங்க. அண்ட் 26,000 வரைக்குமே அவங்க கிட்ட இருக்குன்னு சொன்னாங்கன்னு நான் நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டா. அண்ட் எங்கே போனாலும் சொல்லவே வேண்டாம். பிளாக் தான் பயங்கரமா அட்ராக்ட் பண்ணும். எடுத்து பார்த்தோனே இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்தது. கண்டிப்பா அன்னைக்கே யாராவது இத கண்டிப்பா எடுத்திருப்பாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1400ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பார்க்கவுமே ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் ஆசம். அண்ட் அங்க நான் பார்த்த கடையிலேயே இருந்த ஒரே ஒரு கடை மென்ஸுக்குன்னு. இது மட்டும் தாங்க. இத விட மென்ஸுக்குன்னு ஒரு கடை நான் வேற எதுவுமே பார்க்கவே இல்ல. அண்ட் இதுவும் நல்லாயிருக்கு மெட்டீரியல். அண்ட் கோவாலாம் போகக்குள்ளலாம் ஜாலியா பாய்ஸ்லாம் வாங்கி போட்டுட்டு போலான்னு நெனைக்கிறேன். ரொம்ப பார்க்க டீசென்ட்டாவும் இருந்தது. கம்ஃபர்டபுளாவும் இருந்தது. பார்க்க ரொம்பவும் நல்லாவே இருந்துச்சு. உள்ள போக போக நெறைய க்ளோத்ஸ் தான் வந்துச்சு. மோஸ்ட்லி விமென்க்கான க்ளோத்ஸ், மென்க்கான க்ளோத்ஸ்லாம் ஒரே ஒரு கடையில தான் பார்த்தேன். அண்ட் ஆக்சஸரீஸ் சொல்லவே வேண்டாம். கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்க்கவுமே ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்தது. எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் நம்மளால எல்லாத்தையும் வாங்க முடியாது. இந்த பேங்கிளுமே 4 பீஸஸ் ₹750 சொன்னாங்க. பார்க்க பேங்கிள் அழகா தான் இருந்தது. ஆனா வாங்குவோம். அகைன் நம்ம எங்கேயுமே போட மாட்டோம். சேம் ஸ்டட், சேம் பிரேஸ்லெட், சேம் வாட்ச். ஷூ வாங்குனாலுமே அது இன்னொரு டைம் மாத்துறதுக்கு நமக்கு அவ்வளோ இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஸோ சேமா இருக்குன்னு சொல்லிட்டு, ஓகே இந்தாங்கண்ணா நீங்களே வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு வந்து எட்டி பார்த்தா, அங்க ஒரே ஃபுட் சாட் ஐட்டம்ஸ் இருந்தது. எனக்கு நார்மலாவே சாட் ஐட்டம்ஸ் பிடிக்காது. அண்ட் எனக்கு இப்போ ரீசென்ட்டா டைஃபாய்டு வந்ததுக்கப்புறம் நோ அவுட் சைட் ஃபுட். லைட்டா எப்போவாவது வெளில சாப்பிட்டாலுமே பயந்து பயந்து தான் சாப்பிடுறேன். ஒரு டைம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரக்குள்ள ஏர்லி மார்னிங் வெளியில சாப்பிட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பதான் டைஃபாய்டு வந்தது. அந்த கடை கூட அண்ணா நகர் அசோக் நகர்ல இருக்கு. அசோக் நகர் மெட்ரோவுக்கு கீழ ஒரு பிரியாணி கடையில சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அண்ட் இது எல்லாமே டெரகோட்டாஸ் செம்மையா இருந்தது பார்க்க. எனக்கு இந்த மாரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதில வந்து நார்மலா ஒரு இடத்துக்கு பாட் ஷாப்லாம் போனோம்னா, வில்லேஜ் சைட்லலாம் இந்த மாரிலாம் இருக்காது. அவங்க பானை இருக்கும், சட்டி இருக்கும். அப்புறம் சிகப்பு கலர்ல ஒரு பானை செஞ்சிருப்பாங்க. அப்புறம் கருஞ்சூல சட்டின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது கருப்பு கலர்ல இருக்கும். இங்கேயுமே அது பார்த்தேன் இருந்துச்சு. அது ஆக்சுவலி எப்படி செய்வாங்கன்னு தெரியல. அது கருப்பு கலர்ல அது எப்படி மாறுதுன்னும் தெரியல. அண்ட் இங்க பார்த்தா எஸ். அது நல்லா செம மசாஜ். அத சொல்லவே முடியாது அந்த ஃபீல. என் மசில்லாம் வந்து அவ்ளோ ரிலாக்ஸ் ஆச்சு ஒரு 2 டைம் எடுத்ததுக்கே. அப்போ ஒரு வேள நம்ம எங்கேயாவது ரொம்ப ரொம்ப ஒர்க்லாம் பண்ணிட்டு வரோம், டயர்டா இருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஆஃப்கோர்ஸ் இத நம்ம யூஸ் பண்ணா நமக்கு நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன். இது வச்சப்போ நல்லா இருந்தது. ஆனா உடனே எனக்கு ஏதோ பிளட்லாம் அந்த இடத்துல வேக வேகமா எனக்கு ஓடிடுச்சு போல. டக்குன்னு எனக்கு அரிக்கவே ஆரம்பிச்சுருச்சு அந்த இடம். நல்லா தான் இருந்தது. பட் இதெல்லாம் நமக்கு பெருசா யூஸ் இல்ல. ஏன்னா இப்ப தான் நான் ஜிம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணி வச்சிருக்கேன். எப்படியும் இந்த மந்த்லேருந்து ஜாயின் பண்ணி ஜிம் போக ஆரம்பிச்சுருவேன். ஸோ இது நமக்கு தேவைப்படாது. இதெல்லாம் ஹெட்டுக்கு போடுற மசாஜர். அகெயின் நம்ம ஃபுட்ட கரெக்ட் பண்ணாலே எல்லாமே கரெக்ட் ஆயிடும். நம்ம பாடியும் ரொம்ப வெல் மெயின்டெயின்டா இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையில இது எல்லாமே நமக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அந்த அம்பர்லாலாம் எங்கேயாவது சேல்க்கு வச்சிருப்பாங்கன்னு பார்த்தேன். ஒரு இடத்துல கூட அம்பர்லா சேல்க்குலாம் வைக்கல. ஜஸ்ட் டிசைனுக்காக மட்டும் தான் வச்சிருந்தாங்க போல. எத வாங்குறது? எத விக்கிறது? எந்த கடைக்கு போறதுன்னே தெரில. எல்லாமே பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்தா, இங்க வந்து கைய வச்சோனே அவங்க ரேட் சொன்னாங்க. ₹450 அப்படின்னு சொல்லிட்டு. சொன்னோனே அவங்க பாட்டுக்கு ஏதோ பேசினாங்க ஒரு 3 நிமிஷம். எனக்கு ஒண்ணுமே புரியல. கடைசியா நான் சொன்னேன், "எனக்கு ஹிந்தி தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் ஓகே அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு, "சரி ஓகே. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பாருங்க" அப்படின்னு சொன்னாரு. சரின்னு வந்து பார்த்தா, எடுத்து ஒரு கிளாத் போட்டாரு. ஒரு பெட்ஷீட் மாரி. எடுத்து என்னன்னு கேட்டேன். இது வந்து ஸ்க்ரீன் அப்படி சொன்னாரு. இப்படி கைய வச்சோனே இன்னொருத்தர் டக்குன்னு வாங்கி அந்த பக்கம் போட்டாரு. எனக்கு ஒரு மாரி சோகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னு எடுத்து போட்டாரு. ஏன்னு கேட்டா, அது இன்னும் பிரிக்கல சீலு. அதனால இத பாருங்க அப்படி சொல்லிட்டு போட்டுட்ருந்தாரு. எல்லாருமே லாங்குவேஜ் தெரியலன்னக்குள்ள ரொம்ப கஷ்டமாவே இருந்தது பேசுறதுக்கு. அண்ட் இவங்க மட்டும் தான் பார்க்க நார்த் இண்டியன் மாரி இருந்தாங்க. பட் இவங்களோட லாங்குவேஜ் வந்து தமிழ் தான் பேசினாங்க. நல்லாவே தமிழ் பேசினாங்க. அதனால இவங்க கடையில மட்டும் கொஞ்ச நேரம் நின்னு பேசிட்டு, "இதெல்லாம் எவ்வளோ ரேட்டு?" அப்படின்னு கேட்டோம். ஆக்சுவலி இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நம்ம
வெட்டிங் அண்ட் ஃபெஸ்டிவ் அக்கேஷன் அந்த மாரி டைம்ல போடலாம். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நம்ம நார்மலா ரெடிமேடா எடுத்து போடுறத விட, நம்ம சைஸ்க்கு ஏத்த மாரி மெட்டீரியல்ஸ் வாங்கி தச்சு ஸ்டிச் பண்ணி போட்டா, ஆஃப்கோர்ஸ் செம்ம அழகா இருக்கும். என்ன ஒண்ணு மெட்டீரியலுக்கு தனியா பே பண்ணணும், டெய்லருக்கு தனியா பே பண்ணணும் அப்படின்றத தாண்டி, மத்தபடி இது எல்லாமே ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு பாக்க. அப்புறம் சுத்தி எல்லா இடத்துலயுமே டெனிம் மெட்டீரியல்ஸ், டெனிம் கிளாத்ஸ் எல்லாமே இருந்தது. டெனிம்லேயே எல்லா எல்லா வகையான ட்ரெஸ்ஸஸுமே இருந்தது. லைக் பேண்ட், ஷர்ட், ஸ்கர்ட், அப்புறம் கிட்ஸ் வேர் எல்லாமே டெனிம்லேயே இருந்துச்சு. பார்க்கவும் எல்லாமே அழகாவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எஜுகேஷன் போறேன் அப்படின்றதுனால, ஐ அம் ஸோ ஹாப்பி. அப்புறம் இந்த கிட்ஸோட திங்ஸ் எல்லாம் பார்த்தா, இது எல்லாமே மேல் பாய் கிட்க்கு ஏத்த மாரி தான் இருந்தது இந்த கிட்ஸோட திங்ஸ் எல்லாமே. இந்த பக்கம் திரும்புனா நமக்கு புடிச்ச மாதிரி அகெயின் ஒரு அழகான கடை. குட்டி குட்டியா கொலுசு, மூக்குத்தி, அப்புறம் தோடு, அ இயர்ரிங்ஸ்லேயே சின்னது, பெருசு, ஸ்டட்டு எல்லாமே ஆன்டிக்ல இருந்தது. இது ப்ரைஸ்லாம் வந்து 750 அந்த மாரி சொன்னாங்க. அ கொலுசு எல்லாமே பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலா. அண்டு இதெல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டோனே, சரி ஓகே பாருங்க அப்படின்னு சொல்லி எடுத்து காமிச்சாங்க. அண்ட் ஒரு பேங்கிள் பார்த்தேன். எனக்கு அந்த பேங்கிள் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி அந்த பேங்கிள வாங்கலான்னு சொல்லி பார்த்து எடுத்து போட்டு பார்த்தேன். பட் என்னன்னா, என்ன விட என் கை சைஸ விட பெருசா இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 650யோ 750யோ சொன்னாங்க. எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. அந்த அளவுக்கு நான் எதுவுமே ஞாபகம் வச்சுக்கல. ஏன்னா எனக்கு செம்ம என்ஜாய்மென்ட்டு. இதெல்லாம் பார்த்த உடனேவே ஏன்னா நான் எக்ஸிபிஷனே போனது இல்லையா? எனக்கு இத பார்த்த உடனே அவங்க எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. ஒருத்தொருத்தவங்களும் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எப்படிலாம் இருக்கும். நாங்க அவங்க ப்ராடக்ட்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்றதெல்லாம் எல்லாருமே கூப்ட்டு கொஞ்ச நேரம் கூட அவங்க சலிக்கவே இல்ல. யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருக்குமே எக்ஸ்ப்ளைன் பண்ணி அவங்க சேல் பண்றாங்க. ஆஃப் கோர்ஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அவங்க அந்த மாரி பண்றதுனால தான் நமக்கு தெரியுது. இல்லன்னா எனக்குமே தெரியாது. இப்போ இந்த மெட்டீரியல்ஸ்லாமே காலேஜ் வேர் விமென் அண்ட் ஆஃபீஸ் வேர் இவங்க எல்லாமே ஈஸியா போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட இரிட்டேட்டே ஆகாத மெட்டீரியல்ஸ் எல்லாமே இட் கம்ஸ் வித் துப்பட்டா அண்ட் பேண்ட். ஸோ எல்லாமே சூப்பராவே இருந்தது. பார்க்கறதுக்கும் ஆசையாவும் இருந்தது எனக்கு. எனக்கு பர்சனலாவே எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதுதான் என்னோட ஃபேவரைட். இப்போ அந்த ஹனி ப்ளஸ் ஒரு மாரி சாக்லேட் கலந்த மாதிரி ஒரு கலர். பார்க்கவே செம அழகா இருந்தது. வீடியோல அந்த அளவுக்கு அதோட கலர் தெரியல. ஒரு வேளை நான் எடுக்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருந்தேன்னா, கண்டிப்பா நான் இதுதான் எடுத்துட்டு இருந்திருப்பேன். ஏன்னா பார்க்கவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால. அண்ட் அகெயின் ஜுவல்லரி ஷாப் சொல்லவே வேணாம். ஒரு 10 ட்ரெஸ் ஷாப் இருக்குன்னா, ஒரு 10 ஜுவல்லரி ஷாப் இருந்துச்சு. அதுலயும் ட்ரெஸ் ஷாப்லயாவது ட்ரெஸ்ஸஸ் அடுக்கி அடுக்கி வச்சிருந்தாங்க. ஜுவல்லரி ஷாப்ல எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருந்ததுனால, அத விட்டு கண்ணு எட்டக்கவே வரமாட்டேது. அங்கேயே இருக்கலான்னு தான் தோணுது. எல்லாமே ரொம்ப அழகாவும் இருந்தது, ஆசையாவும் இருந்தது. அ கேட்டதுக்கு எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. அங்கெல்லாம் வந்து ஒரு இயர்ரிங்ஸ் வந்து ₹100 அப்படின்னு சொன்னாங்க. ₹99 சொன்னாங்க. ஸோ நீங்க ஒரு பீஸ் நீங்க எடுத்துக்கோங்க ₹99 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் நம்ம இயர்ரிங்ஸ் வந்து அதிகமா நம்ம பயங்கரமாலாம் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால அப்படியே வந்தாச்சு. மேபி இதுக்கப்புறம் நான் ஃப்யூச்சர்ல போற எக்ஸிபிஷன்ஸ்ல நான் பார்த்தேன்னா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வாங்குவேன். இப்பவுமே எனக்கு ஆசை தான். பட் நான் எங்க போறேன்? இதுக்கப்புறம் நான் விளாக் பண்ணுவேனான்னே எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு எடிட்டிங் சரியா தெரியாது. இது போயிட்டு எப்படி நான் அப்லோட் பண்ணணும்னு எனக்கு ப்ராப்பரா தெரியாது. ஸோ ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்றதுனால தான் நான் இது பண்ணேன். போனதில ஒரு சந்தோஷம் என்னன்னா, எல்லாரும் குடுத்து இதை போட்டு பாருங்க, யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த இயர்ரிங்ஸோட ப்ரைஸ் வந்து ₹650 சொன்னாங்க. சாரி ₹950 ஆ ₹950 அண்ட் ஹேண்ட்மேடுன்னு சொன்னாங்க. பியூர் ஹேண்ட்மேடு ₹950 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. இன்னும் இங்க இருக்கிறது எல்லாமே ஒரு செட் ஒரு 4, 5 ட்ரேஸ் வச்சுட்டு, இது எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் இயர்ரிங்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இந்த ஷாப்ல தான் நான் ஒரே ஒரு ரிங் எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ரிங். அ அந்த மாரி நான் ரொம்ப நாளா பார்த்துட்டுருந்தேன். எனக்கு வேற எங்கேயுமே கிடைக்கல. அண்ட் அது வந்து நம்ம ஒரு வேளை நான் ஃப்யூச்சர்ல குண்டானாலும் அது எனக்கு பத்தும். ஏன்னா இது அட்ஜஸ்டபிளா இருந்துச்சு. ஸோ இப்போ நான் காட்டுறேன்ல இந்த ரிங் தான் நான் எடுத்தேன். அது அட்ஜஸ்டபிளா இருந்தது. ஸோ எடுத்துட்டு நான் போட்டாச்சு. அண்ட் இந்த கடையில தான் எனக்கு அந்த ஆக்சஸரீஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்க ஒரு ஸ்டோன்ஸ்லாம் நெறையா இருந்தது. அண்ட் இவங்களும் மறுபடியும் ஹிந்திலயே ஃபுல்லா பேசினாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இதோட எனக்கு ஹிந்தில தெரிஞ்ச ஒரே வார்த்தை கித்னா. ஏன்னா ஒரு டைம் நான் டெல்லி போயிருக்கக்குள்ள, அங்க நான் இதையே வச்சு தான் ஃபுல்லா சரோஜினி மார்க்கெட் ஃபுல்லா சுத்தி வந்தேன். கித்னா.
கித்னா. அது மட்டும் தான். அதே மாரி இங்கேயும் சுத்தி வந்துட்டேன். கித்னா, கித்னான்னு கேட்டு. அடுத்து இவங்க சொல்லிட்டு, "நீங்க எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க" அப்படி சொன்னாங்க. சரின்னு எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாருக்கு தான் பிடிக்காது? சும்மா நகை போட்டு பாருன்னு சொன்னா, ஆஃப்கோர்ஸ் நமக்குலாம் பிடிக்கும்ல. எடுத்து போட்டு பார்த்தா, சீரியஸ்லி உண்மையிலேயே செம்மையா இருந்தது. பார்க்கவே ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஒரு வேள நீங்கலாம் இந்த மாரி எங்கேயாவது போயிட்டு, நீங்க ஜுவல்லரி ஷாப்லலாம் வச்சு பார்த்துருக்கீங்கன்னா, நீங்க எந்த மாரி அங்கலாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு டைம் வந்து கோல்ட் ஜுவல்லரி ஷாப்க்கு போகக்குள்ள, அவங்களே வந்து சாரி மாரிலாம் கட்டி விட்டு, ஜஸ்ட் அவங்க கிளாத் வச்சிருந்தாங்க. நான் குர்த்தி போட்டுட்டு போயிருந்தேன். ஸோ அவங்க கிளாத் வச்சிருந்தாங்க. ஜஸ்ட் சாரி மாரி இதெல்லாம் அ சாரி மாரியே வச்சு விட்டாங்க. அது எப்படி எனக்கு கரெக்ட்டா சொல்றதுன்னு தெரியல. கரெக்ட்டா வச்சு ப்ளீட்ஸ்லாம் எடுத்து சாரி மாரியே வச்சு ஜுவல்ஸ்லாம் போட்டு விட்டு காமிச்சாங்க. அதே மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இது வந்து ரொம்பவே அழகா இருந்ததுனால, நான் ரொம்ப நேரம் அங்கேயே சுத்திட்டு இருந்துட்டேன். அப்படியே லைனா சுத்திட்டு, சரி எல்லா கடையும் ஒரு டைம் போய் பார்க்கலாம் அப்படி சொல்லி பார்த்துட்டு, மோஸ்ட்லி நான் எதுவுமே வாங்கல. நான் அங்க வாங்குனது அந்த ஒரே ஒரு ரிங் மட்டும் தான். அண்ட் வேறு எதுவும் எனக்கு பெருசா வாங்குறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அண்ட் இது எந்த பக்கம் நுழைஞ்சு எந்த பக்கம் வருதுன்னே எனக்கு சரியாவே தெரியல. ஏன்னா பார்க்க இப்படி ஒரு லொக்கேஷன் போச்சு, இப்படி ஒரு லொக்கேஷன் போச்சு. நான் உள்ள போயிட்டு ஏதோ கிராஸா வந்த மாரி தான் இருந்தது. ஆனா நான் டைரக்ட்டா அப்படியே வெளியிலேயே வந்துட்டேன். எக்ஸிட்டே ஆயிட்டேன். சரி ஓகே இதுக்கப்புறம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் கிளம்பியும் வந்துட்டேன். ஸோ இருக்கிற எல்லா கடையும் பார்த்துட்டு, இயர்ரிங்ஸ் எல்லாமே பார்த்துட்டு, சரி நமக்கு பிடிச்ச மாரி ஏதாவது இயர்ரிங்ஸ் இருந்தா வாங்கலான்னு பார்த்தேன். பட் எல்லாமே அதான் அகெயின் நான் சொன்ன மாரி, எனக்கு எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியா தெரிஞ்சது. பட் ஹேண்ட்மேட் இன்னக்குள்ள அது கரெக்ட்டு தான். பட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூச்சர்ல நமக்கு தேவைன்னா அப்போ வந்து வாங்கிக்கலாம். எப்படியும் சென்னையில நெறைய இடத்துல இந்த மாரி எக்ஸிபிஷன்ஸ் போட்டுட்டே தான் இருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சைலன்ட்டா வந்துட்டேன். இந் இந்த மாரி நீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு, எதுவுமே வாங்காம ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிட்டு திரும்பி வந்திருக்கீங்களான்னு காமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஒரு வேளை நீங்க வந்திருந்தாலும், உங்களுக்கு அதில ரொம்ப புடிச்ச விஷயம் என்ன? அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு இதில புடிச்ச விஷயம் என்னன்னா, அவங்க எல்லாருமே கூப்பிட்டு அவங்கவங்களோட ப்ராடக்ட்ஸ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒருத்தவங்க கூட ஏன் எக்ஸ்ப்ளைன் பண்றோம் அப்படின்னு நினைக்கவே இல்ல. அண்ட் எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நாங்க கிளம்பிட்டோம்.